ஆல் ரைட் நண்பா. ஸோ ட்ரைவல் சீஃப் ரோமன் ரெயின்ஸை பார்த்தீங்கன்னா வரப்போ சர்வை சீரீஸ்க்காக வந்து அட்வர்டைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த பிளட் லைனோட ஸ்டோரி லைனில் சர்வை சீரீஸ் வந்து ஒரு பெரிய பேப்பரியாக இருக்க போது, ஒரு பெரிய முக்கியமான ஒரு பிளேஸாக இருக்க போது நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா ஓஜி பிளட் லைன் வர்சஸ் இந்த நியூ பிளட் லைனுக்கான நம்ம வந்து மேட்ச் பார்க்கலான்னு நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இந்த ரூமர்லாம் வந்து கேட்டிருக்கோம். பல ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்துருப்போம் இன்டர்நெட்டில். ஸோ பிளட் லைனுக்காக இந்த சர்வை சீரீஸ் அஃப்கோர்ஸ் ரொம்ப முக்கியமான இது. அண்ட் எஸ், ரோமன் ரெயின்ஸை இந்த சர்வை சீரீஸ் வார் கேம்ஸ்க்காக அட்வர்டைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. தட்ஸ் மீன் நம்ம வந்து ரோமனை இந்த சர்வை சீரீஸில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ரீசெண்ட் டைமில் நான் வந்து சொல்லின்னு இருக்கேன்ல, ரா இஸ் ஃபார் பெட்டர் தென் ஸ்மாக் டவுன். அண்ட் அது வந்து நான் சும்மா சொல்கிறது கிடையாது. இன்னைக்கு அந்த மண்டே நைட் ரா கூட பார்த்தீங்கன்னா தரமாக வந்து குக் பண்ணியிருக்காங்க. அண்ட் நேற்று நான் இன்ஸ்டாகிராம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டாக டீச் கொடுத்துருப்பேன். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து என்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். பை த வே நிறைய சம்பவம் பண்ணியிருக்காங்க. நான் வந்து லைனாக வந்து சொல்கிறேன், ஷார்ட்கட்டாக வந்து சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎம் பங்க் வந்து மண்டே நைட்டோட ஸ்டார்டிங்கில் ஒரு சூப்பரான செக்மெண்ட் வந்து கட் பண்ணியிருப்பார். கோர்ட்லேயே வந்திருப்பார். காரோட டோர் கூட பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ அது வந்து என் மைண்டில் இருந்தது, யாருன்னா தூக்கிட்டு போகிறாங்கன்னு. ரூமை கேட்டால் நான் வந்து ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் வந்து உன்னை கொல்ல போகிறேன், நான் வந்து உன்னை ப்ளீட் பண்ண போகிறேன், ஐ கோனா மேக் ப்ளீட். எஸ், நம்மளோட ஃபைனல் பாஸோட டைலாகு. ஸோ ஐ கோனா மேக் யூ ப்ளீட். நான் வந்து ப்ராமிஸ் பண்ணுறேன், உன்னை கொல்ல போகிறேன், நீ வந்து என்ன கொல்லலாம். ஸோ லிமிட்லாம் வந்து கிராஸ் பண்ண போகிறாங்க. சிஎம் பங்கிட்ட வந்து சில ஃபேன்ஸ் வந்து கேட்கலாம், உன் வயசு வந்து அதிகமாகிடுச்சு, இன்னும் எவ்வளோ தான் மேட்ச் இருக்க போகுது. பட் அவங்களுக்குனா வந்து ஒரு பேட் நியூஸ் சொல்லணும், இன்னும் நிறைய மேட்ச் நான் வந்து பண்ண போகிறேன். நீங்கள் எதிர்பார்க்கறதை விட அதிகமான மேட்சஸ் தான் நான் வந்து பண்ண போகிறேன். அஃப்கோர்ஸ் ஹெல்லினஸில் மேட்ச் நான் வந்து இது வரைக்கும் பண்ணது கிடையாது. பட் அதோட என் மனசுக்குள்ளே இருக்கிற, என் ஹார்ட்குள்ளே இருக்கிற டெவில் வந்து என்ன வந்து இது பண்ணணும்னு வந்து சொல்கிறான். என் ஃபேமிலி பண்ண வேணான்னு சொன்னாங்க, என் சொந்தக்காரங்க நான் வந்து பண்ண வேணான்னு சொன்னாங்க. பட் என்னோட உள்ளே இருக்கிற அந்த வில்லன், அந்த டெவில் வந்து இதை பண்ண சொல்கிறான். இது வந்து என் கரியரோட கடைசி மேட்சாக இருந்தாலுமே பரவாயில்ல, அந்த மாதிரி சிஎம் பங்க் வந்து சொல்கிறாரு. லிட்ரலி அவர் பார்த்தோன்னா எப்படி சொல்கிறது, ஓவராக ஹைப் பண்ணிலாம் வந்து பேசுக மாட்டார், ரொம்ப நார்மலாக பேசுவார். ஆனால் அவர் பேசுகிற வேர்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும். அண்டு நம்மளுக்கு வந்து இந்த மேட்ச்க்காக வந்து ஹைப் வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ சூப்பரான செக்மெண்ட் இருந்தது. லிட்ரலி நான் வந்து வீடியோ போகலான்னு இருந்தேன். பட் காலங்காத்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும். ஸோ அந்த ஒரு மூடில் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து போட முடியல. ஆனால் செம செக்மெண்ட் அது. அகைன் நீங்கள் வந்து போய் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கன்னு வந்து சொல்லுவேன். தென் நம்ம வந்து ஒரு பேங்கர் மேட்ச் வந்து பார்த்துருப்போம், பீட் டன் வர்சஸ் சேமஸ் மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஹைப் இல்லைனாலும், ஆனால் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பேசுவோம். சூப்பரான மேட்ச் வந்து கொடுத்துறாரு சேமஸ். ஆல்வேஸ் பேங்கர் மேட்சாக இருந்தது. அண்ட் எஸ், அந்த மேட்ச்சில் பீட் டன் பேட்டை வச்சு வந்து அடித்து ஜெயிச்சிருப்பார். இது மட்டும் இல்லாமல் ஐசி டைட்டிலோட ஃபியூட் போயின்னு இருக்குல்ல, ஜே ஊசோ அண்ட் பிரான் பிரேக்கர், அவங்களுக்கான ஒரு தரமான செக்மெண்ட்டு. அதுவும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஷார்ட்டாக சொல்லணும், பிரான் பிரேக்கர் சொல்லியிருப்பாரு, நீ வந்து இந்த கம்பெனியில் 14 வருஷமாக இருக்க, உன்னோட இந்த 14 வருஷம் கரியரில் நீ வந்து ஒரு சாம்பியன்ஷிப் வந்து ஜெயிச்சது கிடையாது சிங்கிள் ரனில், நான் வெறும் 6 மந்த்துக்குள்ளேயே வந்து பண்ணிட்டேன். அந்த மாதிரி வந்து பயங்கரமாக வந்து கலைப்பார். தென் ஜே ஊசோ அதுக்கான தரமான வந்து ரிப்ளை கொடுப்பாரு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்லுவார், ஷார்ட்டாக தான் பேச போகிறேன், ஏன்னா உன்னோட NFL கரியர் எவ்வளோ ஷார்ட்டாக இருந்ததோ அதேமாரின்ட்டு. ஸோ பயமாக பார்த்துனா அவர் வந்து கலைப்பார். இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நியூ டேவோட பிரேக்கப் பார்க்க போகிறோமா, இதை வந்து நான் எப்பயோ பேசியிருந்தேன். அகைன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராவில் வந்து ஒரு டீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. கோஃபி பார்த்தோன்னா ஜேவியோடுக்கு தெரியாமலே பார்த்தோன்னா ஒரு பிளான் வச்சுருப்பாரு அந்த டேக் டைட்டில்ஸ் மேட்ச்சில். பட் அது பார்த்தோன்னா ஜேவியோடுக்கு வந்து தெரியாது. அதனால் அவர் வந்து கோவப்படுறாரு, நான் உன்னோட பார்ட்னராக இருக்கேன், நீ என்கிட்டே எது சொல்லலை, ஆனால் அந்த எல்டபிள்யூக்கு வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா வந்து கோவப்பட்டிருக்காரு. பேக் ஸ்டைலில் அவங்க 2 பேருக்கான ஒரு பேச்சுவார்த்தைலாம் வந்து போயிருக்கு. ஸோ ஃபைனலி பார்த்தோன்னா பிரேக்கப் ஆகிற மாதிரி ஒரு பெரிய டீஸ் வந்து இன்றைக்கி நடந்த மண்டே நைட்ராவில் நம்ம வந்து நியூ டே ரிலேட்டட் வந்து பார்த்துருக்கோம். உங்களை எத்தனை பேர் நினைக்கிறீங்க இது பிரிஞ்சிடும்னு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் வேர்ல்ட் டைட்டிலோட பிக்சர் அதுக்கும் வரும். ஸோ அங்கே வந்து சாமியை பார்த்தோன்னா லுடி கைஸ் வந்து கன்ஃபர்ட் பண்ணியிருப்பார். டேரெக்டாக பாயிண்ட் வரும், 2 பேர் பார்த்தோன்னா கடைசியில் அட்டாக் பண்ணிவிடுவாங்க சாமி ஜெயின் மேலே. தென் அகெயின் இங்கே வந்து குந்தர் சொல்கிறாரு, நான் வந்து உன்னோட சேலஞ்சை அக்செப்ட் பண்ணல, வேர்ல்ட் டைட்டுக்காக நான் வந்து உனக்கு மேட்ச் தரலன்னு. குந்தர் ஸ்டில் அங்கே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தர மாட்டுறாரு. இது மட்டும் இல்லாமல் இது ரிலேட்டட் ஒரு அப்டேட் இருக்குது. அப்டேட் என்னென்னா, இந்த மேட்சை நம்ம வந்து பேட் பேட்டில் பார்ப்போம், அந்த மாதிரி வந்து அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. லேட்டராக இந்த மேட்சை வந்து பேட் பேட் பேப்பருக்காக கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்கன்னு வந்து சொல்லப்படுது. ஆனால் இங்கே ராவில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மேட்சை வந்து தரமாட்டுறாரு குந்தர். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. அண்ட் ரா பற்றி பேசுகிறேன்னா, பிரான் ஸ்டோமன் அண்ட் பிராசன் ரீட் பற்றி எப்படிங்க பேசாமல் இருக்க முடியும். அந்த மேட்ச் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ரோப்பை உடைக்கிறாங்க, ரிங்கை உடைக்கிறாங்க, ஏன் ஃபேனே வந்து போட்டு உடைக்கிறாங்க, ஒரு ஃபேனை தூக்கி சொல்லிடுவாங்க. அது வந்து பயங்கரமாக இருக்கும்.
இருக்கும். பேக் ஸ்டேஜ் ஏரியாவே பார்த்தீங்கன்னா இது பிளாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ பயங்கரமாக பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து ப்ரால் பண்ணியிருந்தாங்க. அதுவும் வந்து செம பங்கமாக இருந்தது. அண்ட் நண்பா இதை கேட்டு நான் வந்து லைட்டாக ஷாக் ஆகிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ கோடி ரோட்ஸ் வந்து வரப்போ ரெசல்மேனியா 41 வரைக்கும் சாம்பியனாக இருக்க மாட்டாரா? அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டைட்டில் வந்து தோக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ரீசென்ட்லி ரிங்சைட் நியூஸ் வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க. நான் வந்து காட்டுறேன். கோடி ரோட்ஸ் நாட் guaranteed to remain world champion until WrestleMania 41 அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் என்கிட்ட கேட்டிங்கன்னா பர்சனலி இவர் வந்து டிசர்வ் பண்ணுறாரு. அட்லீஸ்ட் WrestleMania 41 வரைக்கும் வந்து சாம்பியனாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். WrestleMania 41 அது டைட்டில் டிஃபெண்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அகெயின்ஸ்ட் ராக்கு இந்த மாதிரி ரேண்டி இந்த மாதிரிலாம் நான் ஹோப் பண்ணுறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு நியூஸ் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? WrestleMania முன்னாடி வந்து கோடி தன்னோட டைட்டில் வந்து தோத்துணுமா? நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களோட தாட்டை. அண்ட் நம்ம ரோமன் ரெயின்ஸை பார்த்தா டிராஃப்ட் பண்ணல. நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து அதெல்லாம் வந்து பார்த்துருந்தோம். ஏன்னா இவர் போய் சொல்லியிருந்தார் பவுல் ஹேமன் பை தி வே. ஸோ அவர் வந்து ஃப்ரீ ஏஜென்ட்டோட கேட்டகரியில் இருந்தார். பட் இப்போ அஃபிஷியலி ரோமன் ரெயின்ஸை பார்த்தோன்னா ஸ்மாக்டவுனோட பார்ட்டாக வந்து ஆக்கியிருக்காங்க. ஸோ ஸ்மாக்டவுன் ராஸ்டரில் பார்த்தோன்னா ரோமனை அஃபிஷியலி வந்து இது பண்ணியிருக்காங்க, வச்சுருக்காங்க. அதோட ஃபோட்டோ வந்து தெரிய வந்திருக்கு டபிள்யூ வெப்சைட்லேருந்து. ஸோ எஸ், ரோமன் இப்போ அஃபிஷியலி ஒரு ஸ்மாக்டவுனோட பார்ட்டாக இருக்கார். இது என்னது ஃப்ரீ ஏஜென்ட் வந்து இனிமேல் கிடையாது. தென் நான் வந்து சொல்லியிருந்தேன் சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா NXTக்கு வந்து வர போகிறாருன்னு. ஸோ அந்த NXTக்காக பார்த்தீங்கன்னா ஷான் மைக்கேல் வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருப்பாரு. ஸோ எஸ், சிஎம் பங்க் வர போகிறாரு. சிகாகோவில் வந்து NXT நடக்க போகுது. ஆனால் அங்கே வந்து ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ண போகிறாரு சிஎம் பங்க். அண்ட் என்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னவாக இருக்கும்னா, நான் எங்கேயோ இந்த அப்டேட் பார்த்துருந்தேன், சரி ஞாபகம் இல்லை எந்த சோர்ஸ்னு. மேபி அங்கே பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் அனௌன்ஸ் பண்ணலாம். ஸோ அவர் வந்து அந்த ட்ரிக் வில்லியம்ஸோட மேட்ச்சில் ஒரு ஸ்பெஷல் ரெஃப்ரியாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரூமர் அப்டேட் நான் வந்து பார்த்துருந்தேன். அண்ட் ஹிக்குலோலியோட டெபியூட் நம்ம வந்து எப்போ பார்க்க போகிறோம்? கண்டிப்பாக இந்த கேள்வி வந்து உங்கள் மைண்டில் இருக்கும். ஏன்னா டபிள்யூ பார்த்தீங்கன்னா இவரை ஆல்ரெடி சைன் பண்ணி வச்சுருக்காங்க. இவர் வந்து இப்போது கம்பெனியோட ஒரு பார்ட்டாக இருக்கார். பட் இன்னும் பார்த்தீங்கன்னா வர வைக்கல. இதேமாதிரி நம்ம நியூஸ் பார்த்துருந்தோம். யார் ஜாக்கப் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவரை வந்து வர வச்சுட்டுருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் தான். ஸோ எப்போ தான் வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்ட்லி ஒரு நியூஸ் வந்து தெரிய வந்திருக்கு. இவரோட டெபியூட் நம்ம வந்து இந்த சர்வீஸ் சீஸ் வரப்போதில்ல, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்படியும் பார்த்துருவோம் அந்த மாதிரி வந்து சொல்லப்படுது. அண்ட் எஸ், இது லாஜிக்கலாகவும் இருக்குது. ஏன்னா சர்வை சீரிஸ் முன்னாடி வந்தால் தான் வந்து அவர் வந்து சர்வை சீரிஸோட ஒரு பார்ட்டாக இருப்பார். அண்ட் எஸ், இதுதான் நியூஸு. ஸோ ஹிக்குலியோட டெபியூட் நீங்கள் வந்து பிஃபோர் சர்வை சீரிஸ் வந்து பார்க்கலாம். அண்ட் அன்பா ஸ்மாக்டவுனோட வியூஷிப் வந்து தெரிய வந்திருக்கு. எஸ், போன ஸ்மாக்டவுன் பிரீமியராக இருந்தது. ஃபாக்ஸ் நெட்வொர்க்லேருந்து US நெட்வொர்க் வந்திருக்கு. நம்ம ஸ்பெஷல் ஷோ வந்து பார்த்துருந்தோம். ரோமன் ரிட்டர்னு அட்வர்டைஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அது வேறு விஷயம். தூக்குனாங்க, திரும்பி அட்வர்டைஸ் பண்ணாங்க, தூக்குனாங்க, 1000 வாட்டி இந்த மாதிரி பண்ணாங்க. பட் எஸ், அட்வர்டைஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. புது லோகோ, புது இதெல்லாம் வந்து விஜுவலாக நம்ம வந்து பார்த்துருந்தோம். ரோமன் கோடி வந்து டீம் ஆனது நம்ம வந்து பார்த்தோம். அண்ட் நிறைய விஷயம் வந்து நடந்தது. ரோமன் ரிட்டர்ன் பண்ணார், இப்போ யார் ரேண்டி ரிட்டர்ன் பண்ணார், நிறைய விஷயம் நடந்தது. ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து டைட்டில் மேட்ச் பார்த்துருந்தோம், அதுவும் கேஜ் மேட்ச்சு. ஸோ எவ்வளோ தான்ப்பா வியூஷிப் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் ஒரு 3 மில்லியன் 4 மில்லியன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து 2 மில்லியன் கூட கிடையாது, 1 மில்லியன் தான். ஸோ 1.723 மில்லியன் வியூஷிப் வந்து தெரிய வந்திருக்கு. என்ன ப்ரோ இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எஸ், இனிமேல் இப்படி தான். அண்ட் இது வந்து US நெட்வொர்க் மறக்காதீங்க. ராக் என்ன கதையோ அதுதான் பார்த்தா இனிமேல் நம்ம வந்து ஸ்மாக்டவுனுக்கு வந்து பார்க்கலாம். எஸ், ஃபாக்ஸ் நெட்வொர்க்லாம் நம்ம வந்து 2.5 2.4லாம் வந்து பார்ப்போம். பட் இனிமேல் இவங்க வந்து 2 மில்லியன் தொடுறதே வந்து கஷ்டம் தான். ஸோ எஸ், இந்த மாதிரி பார்த்தோன்னா ஒரு ஆவரேஜ் வியூஷிப் வந்து தெரிய வந்திருக்கு. அதுவும் ஸ்மாக்டவுன் பிரீமியருக்கு. அண்ட் நண்பா இதுக்கே எப்படின்னா, சில டைமில் வந்து ரோமனை அட்ரஸ் வந்து பண்ண மாட்டாங்க. ரோமன் வந்து ஸ்மாக்டவுனில் வரலன்னா அப்போ என்ன கதை ஆகும்னு வந்து தெரில. அண்ட் ஆடம் பேஸ் பார்த்தா நமக்கு வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஃபைன் போட்டிருக்காரு ப்ராசன் ரீடுக்கு. ஏன்னா என்ன பண்ணாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்க ராவில். ஸோ அதுக்காக பார்த்தோன்னா ஏட கூடமாக பார்த்தோன்னா அமௌண்ட் வந்து கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி வந்து போட்டிருக்காரு. அண்ட் ஒரு ஃபேனை பார்த்தோன்னா தூக்கி சொல்லியிருப்பார்ல, அதுக்கும் பார்த்தோன்னா ஏட கூடமாக வந்து ஃபைன் வந்து கட்டணும். ப்ளஸ் பேக் ஸ்டேஜில் நிறைய எக்யூப்மெண்ட்டை வந்து டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க, பொருளை வந்து டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக பிரான் ஸ்ட்ரோமன் அண்ட் ப்ராசன் ரீடு வந்து பே பண்ணணும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சும்மா ஒரு ஃபார்முலேட்டிக்காக இந்த மாதிரி வந்து அவர் போட்டிருக்காரு. ஆன்லாம் இது எல்லாமே பண்ணாதான் அவங்களுக்கு வந்து பெனிஃபிட். அண்ட் இந்த நியூ ஜட்மெண்ட்டே வந்து கிரியேட் ஆகும்போது ஃபின்பேக் பற்றின ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாரு. எங்களோட இந்த ஜட்மெண்ட்டில் லீடரு கிடையாது, ஈகோ கிடையாதுன்னு. இந்த ஃபோட்டோ மட்டும் பாருங்கள் அண்ட் நீங்களே சொல்லுங்கள் இதில் வந்து யார் தான் வந்து லீடரு. கிளியராக இருந்தது. அவர் வச்சுக்கிறது டேக் டைட்டில்ஸ் தான். ஏதோ வேர்ல்டு டைட்டில் வச்சுக்கிற மாரி ஃப்ரண்ட்டில் நந்து வந்துன்னு இருக்காரு. அண்ட் தன்னை வந்து லீடராக வந்து நினச்சின்னு இருக்காரு. ஆனால் தலைவன் சொல்கிறது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வந்து சொல்கிறாரு. அண்ட் இப்போ வந்து பேசுவோம் அங்கிள் ஹோடி பற்றி. அஃப்கோர்ஸ் ஒயிட் 6ஓட ராலை பார்த்தோன்னா இன்றைக்கி எதுவுமே வந்து காட்டல. அது என்ன எதுன்னு தெரில. பை த வே சில டீஸ்லாம் பார்த்தோன்னா QR கோடு மூலம் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க ரீசெண்ட் டைமில். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வாய்ஸஸ் அந்த மாதிரி பார்த்தோன்னா டீஸ் பண்ணியிருந்தாங்க.
பண்ணியிருந்தாங்க. வாய்ஸஸ்னாலே உங்களுக்கு தெரியும் ரேண்டி தான். ஸோ ரேண்டியோட டீஸு. பட் இதை வந்து பெருசாக எடுக்காதீங்கன்னு தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒயிட் சிக்ஸும் ஃபேஸாக இருக்காங்க, ரேண்டியோ வந்து ஃபேஸாக தான் இருக்காரு. ஸோ ஒயிட் சிக்ஸ் வந்து ரேண்டி மேலே அட்டாக் பண்ண போகிறாங்களா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து பேசுகிறாங்க. ப்ளஸ் ரேண்டிக்கும் பிரேவ் ஒயிட்டுக்கும் என்ன கதைன்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். எவ்வளோ ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அந்த ராவில் பார்த்தோன்னா ஒரு QR கோடு போட்டிருந்தாங்க. அதில் வந்து சில டீஸ்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் பார்த்தோன்னா ஃபேமிலியை பற்றி வந்து பேசியிருப்பாங்க. அண்ட் உனக்கு வந்து ஹெல்ப் வேணும்னா கேளு பிரதர் அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் இது கமெண்ட்லாம் பார்க்கும்போது மேபி இது வந்து நம்மள பிரான் ஸ்டோமனுக்காக இருக்கலாம். பிரான் ஸ்டோமனை வந்து ஒயிட் சிக்ஸ் வந்து கூப்பிட்றாங்க அந்த மாதிரி விஷயம் வந்து சொல்லப்படுது. இல்லை பிரான் ஸ்டோன் வந்து ஒயிட் சிக்ஸை வந்து ஜாயின் பண்ணுவார் அந்த மாதிரிலாம் வந்து ரூமர்ஸ் போயின்னு இருக்குது. பட் எனக்கு என்னமோ நம்புற மாதிரி தெரில. ஆனால் இந்த மாதிரி ரூமர்ஸ் இருக்குது. இன்னொரு சைடில் அலெக்சா பிளேஸோட டீஸாக இருக்கலாமோ, மேபி அலெக்சா பிளேஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணி ஒயிட் சிக்ஸில் சேர போகிறாங்களா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரூமர்ஸ் வந்து போயின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் போயின்னு இருக்குது. அது மட்டும் நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன். என்னவா இருக்குன்றது நீங்களே வந்து லைட்டாக கெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எஸ், ரோமன் கோடி வர்சஸ் ஜேக்கப் சோலோவோட மேட்சோட நியூ போஸ்டர் வந்து தெரிய வந்திருக்கு. மேட்ச் கார்டோட ஃபோட்டோ நீங்கள் பார்த்துருக்கீங்க. எஸ், இது நல்லா இருக்குது, உண்மையிலே நல்லா இருக்குது. அண்ட் சொன்னால் நம்ப மாட்டீங்க, பட் ரிக்கி பார்த்தீங்கன்னா இனியன் அந்த ராவோட பேக் ஸ்டேஜில் வந்து இருந்திருக்காரு. எஸ், ஃபோட்டோ வந்து தெரிய வந்திருக்கு. ஜென்ரல் மேனேஜர் ஆடம் பேஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ லுக் லைக் டபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்போ ரிக்கியை வந்து யூஸ் பண்ண போகிறாங்க போல். ஸோ இப்போயோ பார்த்தீங்கன்னா இப்போ டபிள்யூவில் பேக் ஸ்டேஜ்லேயே வந்து ஒரு இருக்க செய்தார். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நியூஸ் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ கோடி ரோமனை நம்ம வந்து டீம் அப் பண்ணது பார்த்துருக்கோம்ல, இது மூலியமாக ட்ரிபிள் H பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை வந்து ட்ரிகர் பண்ணலாம். அண்ட் அது என்னென்னா அவர் கூட இந்த ஃப்ரெண்ட்ஸு, அதாவது ரோமன் அகேன்ஸ்டாக இருக்கும்போது கோடிக்கு வந்து சப்போர்ட்டில் யார் இருந்தாங்க? கெவின் ஓவன்ஸ், ராண்டி ஆர்டன், செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ். ஸோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விஷயத்தை பார்க்கும்போது என்னடா அவன் நம்ம இவ்வளோ ஹெல்ப் பண்ண இவனுக்கு இப்போ பார்த்தா அவனே வந்து இப்போ ரோமன் கூட டீம் அப் பண்ணியிருக்கான்னு வந்து பார்க்கும்போது ராண்டி, கெவின் ஓவன்ஸ், செத்தோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அண்ட் இங்கே வந்து சில ரூமர்ஸ் இந்த மாதிரி சொல்லப்பட்டு ஸ்பெகுலேஷன் தான், இது ஃபேன்ஸோட ஸ்பெகுலேஷன் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தை வச்சு ட்ரிபிள் H பார்த்தீங்கன்னா இந்தமாரி அவங்க கூட இந்த ஃப்ரெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஹீல் டர்ன் பண்ண வச்சு ஒன்று வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கெவின் ஓவன்ஸ், ராண்டி ஆர்டன் அண்ட் செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. உண்மையிலே இது வந்து ஒரு நல்ல ஐடியா தான். அண்ட் அப்படியே வந்து உண்மையிலே இந்த விஷயத்தை யூஸ் பண்ணுறாங்கன்னா உண்மையிலே வந்து நல்லாயிருக்கும். பர்சனலி நான் ராண்டியை வந்து டேர்ன் ஆன் பண்ணுறது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஹைப்பாக இருக்கேன். வெயிட் பண்ணுறேன் வேறு லெவலில் பார்க்கலாம். பைதே அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோக்குள்ள. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் போன வீடியோ தரமாக இருந்தது, பெரிய அப்டேட்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கோடி ரோமன் ரிலேட்டட். ஸோ அந்த வீடியோ பார்க்கணும், கண்டிப்பாக வந்து பாருங்கள், ஒரு செக் அவுட் பண்ணிக்கோங்க. இல்லை என் ஸ்க்ரீனில் வரும், அதையும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வந்து அந்த வீடியோவை பார்க்கலாம்.